Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. லிஃப்ட் மூலமா மெட்ரோ மேம்பாலத்தில் போய் அங்கே சிஎம் விஜய் அவர்கள் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மெட்ரோ ரயில் பணிகள் குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்யக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறாரு. சதீஷ் முருகன், அங்கே முதல்வர் விஜய் அவர்கள் வந்ததும் பொதுமக்கள் உற்சாகம் அடைஞ்ச காட்சிகளை பார்த்தோம். சிஎம் விஜய் அவர்கள் தொடர்ந்து ஆய்வு பணியை தொடர்ந்துகிட்டு இருக்காரு. இந்த கத்திப்பாரா பகுதி அப்படிங்கிறது அங்கே 101 அடியில் பிரம்மாண்டமாக அந்த ரயில் பாதையானது அமைக்கும் பணியானது மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. அது ரொம்ப பரபரப்பான ஏரியா அப்படிங்கிறப்போ அந்த பாதை அமைக்கிறதுல இருந்த சிக்கல்கள் என்ன, அதை பத்தின விரிவான தகவல்களை தாங்க. நிச்சயமாக இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்தும் பயணிகளினுடைய வசதிகள் மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொண்டார். அதே போல நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ தலைமை அலுவலகத்துக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய கட்டுப்பாட்டறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அதிகாரிடம் கேட்டறிந்தார். இந்த நிலையில மெட்ரோ ரயில் திட்டம் என்பது தொடங்கப்பட்டு பல்வேறு சவாலான பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கத்திப்பாராவில் இருக்கக்கூடிய இந்த யூ வடிவ பாலம் என பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆனால் மெட்ரோ டெக்னிக்கலா சொல்ல கேண்டிலிவர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த யூ வடிவ தண்டவாளம் என்பது எந்தவித பில்லர் சப்போர்ட்டும் இல்லாம ஒரு 101 அடியில நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்பாக பார்க்கப்படுகிறது. மெட்ரோ நிர்வாகத்தால பல முறை இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தான் தற்போது முதலமைச்சர் அந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். அந்த தரையிலிருந்து 101 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த யூ வடிவ தண்டவாளத்துல தற்காலிகமாக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சென்று பணிகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய லிப்ட்ல தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் அரசு அதிகாரிகளுடன் சென்று மேலே சென்று அந்த பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். இந்த பகுதியை பொறுத்து பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் விஜய் வருகிறார் என்று தெரிந்து கொண்ட பொதுமக்கள், கட்சியினர் மற்றும் ரசிகர்கள், நூற்றுக்கணக்கான நபர்கள் தற்போது இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். முதலமைச்சர் தனது வாகனத்திலிருந்து இறங்கி அவர்களுடைய உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொள்ளும் வகையில் கையசைத்து மகிழ்ச்சியான ஒரு புன்னகை செய்து உள்ளே சென்று அந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆய்வினை நிறைவு செய்த பிறகு 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டமாக இருக்கக்கூடிய போரூர் பூந்தமல்லி ரயில் திட்டங்களை பார்வையிடுவதற்கு இங்கிருந்து வாகனம் மூலமாக அவரது கான்வாய் கார் மூலமாக செல்கிறார். அங்கிருந்து ரயிலில் பயணம் மேற்கொள்கிறார். ஆளில்லா மெட்ரோ ரயிலிலும் அவர் பயணம் மேற்கொள்வார் என்று திட்டம் வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது சென்னை கிண்டி கத்திப்பாரா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்து பார்வையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சதீஷ் முருகன், கத்திப்பாரால அந்த 101 அடி அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் பணிகளை முதல்வர் விஜய் அவர்கள் தற்காலிக லிஃப்ட் மூலமா மேலே போய் அந்த யூ வடிவ தண்டவாளத்தை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். எந்த அளவுல இருக்க ஆய்வு பணிகள் நிறைவடைஞ்சிருச்சா? இன்னும் சற்று நேரத்துல அந்த ஆய்வு என்பது நிறைவடைந்து போரூர் செல்வதற்காக முதலமைச்சர் தயாராக இருக்கிறார். அதிகாரிகளுடைய அந்த மெட்ரோ அதிகாரிகள், மெட்ரோ நிறுவனமே பார்த்தோம் என்றால் இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்ட்ரக்சர் அவருடைய ஒரு பெருமை மிகு ஸ்ட்ரக்சராக பல்வேறு இடங்கள்ல சொல்லுவாங்க. வளர்ந்த நாடுகள்ல பயன்படுத்தக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த யூ வடிவ பாலம் என்பது தண்டவாளம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயிலை பொறுத்தவரையில் நம்ம சாதாரணமா பார்த்தோம் என்றால் பில்லர்களால் அமைக்கப்பட்டிருக்கும். நூற்றுக்கணக்கான பில்லர்கள் ஒரு சராசரியான இடைவெளியில அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த யூ வடிவ தண்டவாளத்தை பொறுத்தவரையில நீண்ட இடைவெளியில ஒரு 2 பில்லர்கள் மட்டுமே அமைக்கப்பட்டு ஒரு நீண்ட இடைவெளி என்பது இருக்கும். நம்ம சாதாரணமாக பார்த்தோம் என்றால் இந்த யூ வடிவ தண்டவாளம் அந்தரத்துல தொங்குவது போன்ற ஒரு காட்சி நமக்கு அளிக்கும். இந்த இடத்துல இதை ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொன்னோம்னா, ஏற்கனவே இங்க மெட்ரோ ரயில் பாலம் செல்கிறது, முதற்கட்ட ரயில் மெட்ரோ ரயில் தண்டவாளம் இருக்கிறது, அதே போல கத்திப்பாரா மேம்பாலம் இருக்கிறது, சுரங்கப்பாதை இருக்கிறது என ஒரு மிக முக்கியமான பல்வேறு கட்டமைப்புகள் கொண்ட ஒரு நெரிசலான பகுதி என்பதால் இந்த இடத்துல நாம் அமைக்க வேண்டிய அந்த யூ வடிவு என்பது இந்த மாதிரி திட்டமிடப்பட்டிருப்பதால் இதை பெருமையாக தற்போது மெட்ரோ ரயில் நிர்வாகிகள் எவ்வாறு இதுல நம்ம இந்த விஷயத்தை செஞ்சோம், இதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இதோட உறுதித்தன்மை, ஸ்திரத்தன்மை போன்ற டெக்னிக்கலான விஷயங்களை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக ஒரு முழுமையான மெட்ரோ ரயில் ஆய்வாக இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா முதற்கட்ட மெட்ரோ ரயில்ல அவர் முதல்ல பயணம் செய்திருக்கிறார். அதற்கப்புறம் தலைமையிடம் சென்றிருக்கிறார். தலைமையிடத்துல பல்வேறு அங்க இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டறிந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது மெட்ரோ ரயில் நிறுவனத்தினுடைய ஒரு மிக முக்கியமான சவாலான ஒரு கட்டமைப்புல தற்போது நின்று நேரடியாக கள ஆய்வினை செய்திருக்கிறார். இதனை அடுத்து 2ஆம் கட்ட மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் இருக்கிறார் என்பது ஒரு முழுமையான ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ஒரு முழுமையான கள ஆய்வை ஒரே நாளில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் முடிக்க இருக்கிறார் என்பதுதான் தற்போது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அஞ்சலி.
Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.